வணக்கம். தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தவிர்க்கவே முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, லைவ்ல முன்னாள் மாணவர்கள் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் மூலமா தேர்தலுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மக்கள் ஆளும் தரப்புக்கு எதிரா தான் சொல்லுவாங்க. இப்ப திமுக ஆளும் தரப்பா இருக்கா? இப்ப இங்க திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ம பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. அப்படி இப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாரி குற்றச்சாட்டுகளோட போய் யாரு அடுத்த முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஆளும் தரப்புக்கு எதிரா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்து மனதிலும் இருக்கு. ஆனா லயோலா கல்லூரி அந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலே ஒரு 2 பேர் தான் நமக்கு ஞாபகத்துல வருவாங்க. ஒருத்தவங்க இப்ப முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின், 2வது எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள போட்டி இருக்கு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையும் லீடிங் எடுக்குறாரு. அவர எந்த கட்சி சார்பாகவும் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கவே இல்ல. இதுவரைக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளரா போட்டியும் போடல. ஆனா அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகமா குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு, லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, 2026ல யாரு நீங்க முதலமைச்சரா வரணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு சராசரி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அந்த கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க. அதுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதல் இடம் தான். 78%, 77.83% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியை சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா அவங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது இந்த 2 பேர் தான். 73.3% வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேத்துக்குமே ஒரு 4% இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஆனா அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. 67.99%, கிட்டத்தட்ட 68% மக்கள் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்த ரேஸ்ல இல்லையா அப்படின்னா அடுத்த ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி, அண்ணாமலைக்குமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அரசியலுக்குள்ள எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. அவரா வந்தாரு, கட்சியில துணைத் தலைவரானாரு பாஜகவில், அப்புறம் மாநில தலைவரானாரு. அவர் செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருந்தது. கட்சி பாகுபாடு இல்லாமல் அண்ணாமலையை எல்லாமே வரவேற்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல மக்கள் மனசுல அண்ணாமலையும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 64.58% மக்கள் 65% மக்கள் அண்ணாமலை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு பின்னாடி தான் நடிகர் விஜய் வர்றாரு. இத்தனை வருஷமா சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு. பெண்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு. இப்படின்னு நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாலும் கிட்டத்தட்ட விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் 4% வாக்கு வித்தியாசங்கள் இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர்ல விஜய் 60.58% வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா 4% வாக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ல முதலமைச்சர் ஸ்டாலினும், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் இவங்களை தாண்டி 4வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது லயோலா கல்லூரி கொடுத்த சர்வே ஆய்வு. 5வது இடத்துல தான் விஜயே வராரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீமான் ரொம்ப வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு, போராடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு சதவீதம் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கும் அவருக்குமே பாதியாக தான் இருக்குது. 30.80% வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு 20% மக்கள் அவரை முதலமைச்சராக கொண்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அவர் சொல்றாங்க அப்படின்னா, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி வந்தாரு. 234 தொகுதியில் நின்றாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியலை முன்னெடுக்க மாட்டேறாங்க. ஏதோ ஒரு கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவருக்கு இப்போ அதிமுகவிலும் இல்லை. அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாரு. அதில் 17.39% மக்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக கொண்டு வரணும், அவர் நல்ல மனுஷன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடுத்து தான் டிடிவி தினகரனே வராரு. டிடிவி தினகரனுக்கு 16.29% வராங்க. சரி, இதில் எனக்கு முதலமைச்சர்லாம் தேவையில்லைங்க, துணை முதலமைச்சரோ எனக்கு தேவையில்லைங்க. அம்பேத்கரோட ஆசை என்ன? அதிகாரமான ஒரு பதவியில் போய் உட்காரு, பிரதமர் ஆகு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால என்னுடைய கனவு எண்ணம் எல்லாமே பிரதமர் தான் அப்படின்னு சொன்ன திருமாவளவனுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.71% தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லயோலா கல்லூரி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் இப்படி தான் வருவாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இதில் யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேரும் அடிபட்டு இருக்குது. அண்ணாமலை, குறிப்பாக அண்ணாமலை பேர் பயங்கரமான இருக்கு. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு பேக்ரவுண்டில் திமுக இருக்குது, செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அப்புறமா ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அன்புமணி ராமதாஸுக்கும் அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. அதனால வந்து அவரும் வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வர்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே இப்போ அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான், அரசியலில் செல்வாக்காக கொடி கட்டி இருந்தவங்க தான். அதே போல் திருமாவளவனும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது எப்படியா இந்த மாதிரி வந்தார், அண்ணாமலை வந்தார் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ ஏற்றுக்கவே முடியல எல்லாத்தினாலையுமே. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து 64.58% அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க பாஜகனாலே நம்ப முடியல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எப்படியாவது அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லயோலா கல்லூரியோட கருத்து கணிப்பை ஓரளவுக்கு நம்பக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கருத்து கணிப்பில் பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு 4வது இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எப்படி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின், அதுக்கு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் கனவோடு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அரசியல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை, இந்த அண்ணாமலை இவங்க 3 பேருக்கும் பின்னாடி 4வது இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாருமே. அண்ணாமலை மேலே மக்களுக்கு வந்து இருக்கிற செல்வாக்கு, மக்கள் வந்து அண்ணாமலை போல் ஒரு அரசியல்வாதி வேணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது தான். 5வது இடத்துல தான் விஜயே போகிறார். அதுக்கப்புறம் தான் சீமானே வராரு. என் கையில் இந்த நாடு சிக்குச்சு அப்படின்னு சொல்கிறவரே 6வது இடத்துக்கு தான் போய் நிற்கிறாரு. பார்க்கலாம் இது மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது என்ன. இப்போ திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குது, மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கும்போது அவங்க திமுக ஆட்சியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்ன திட்டம் உங்களை கவர்ந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, காலை உணவு திட்டம் வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த அந்த காலை உணவு திட்டம் பிடிச்சிருக்கு, விடியல் பயணம் பிடிச்சிருக்குது, அதே போல் வந்து மகளிருக்கான ஒரு 1000 ரூபாய் தொகை, அந்த தொகை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து திமுக அரசு மேலே பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க அப்படி இப்படிலாம் எது எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் முதலமைச்சராக வர்றதுக்கு ஸ்டாலினுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் வந்து இப்போ வாக்கு சதவீதத்தில் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தேர்தலில் வந்து இறங்கியிருக்கிறாரு. அதனால வந்து கண்டிப்பாக அவருடைய வாக்கு சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து அவருடைய தேர்தல் ஆணையம் வந்து அவர் கட்சியை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் இப்போ தான் முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்களே, அப்போ இத்தனை வருஷமாக நம்ம அரசியல் பண்ணுறது என்ன அப்படின்னு சீமான் யோசிக்கிற அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. அப்படியே டபுள் மடங்கு சீமானுக்கு கிடைச்ச முதலமைச்சர் வேட்பாளருக்கு கிடைச்ச கருத்து கணிப்பை விட விஜய்க்கு டபுள் மடங்கு அப்படியே கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து சீமானோட அரசியல் எதிர்காலத்தை விஜய் வந்து காலி பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை பாஜகவில் அவர் இப்போ என்ன பொறுப்பில் இருக்காருன்னே அவருக்கே தெரியல. ஆனால் மக்கள் வந்து அவரை மறக்கலை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் முதலமைச்சராக அவர் வரணும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் அவங்க கொடுத்த அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, 64.58%. இவ்வளவு மக்கள் அண்ணாமலை மேலே முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இதுக்காவது அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதே சமயத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு ஆங்கில சேனலில் வந்து பேசும்போது அண்ணாமலை பேசியிருக்கிறார். பாஜக, தமிழ்நாட்டு பாஜகவோட முகம் அப்படின்னா அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். அண்ணாமலையை தவிர்த்து தமிழ்நாட்டில் பாஜக எந்த விதமான அரசியலும் செய்ய முடியாது, அரசியல் களமே பாஜகவுக்கு அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அண்ணாமலை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்னப்பா பாஜகவில் இவ்வளோ பெரிய சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு RSS அமைப்போடு சேர்ந்தவர் அப்படின்னாலும் பாஜகவோட முக்கியமான தலைகள் அமித்ஷாலாம் சென்னைக்கு வராரு அப்படின்னா அவருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் தான் போய் பேசுகிறாரு, எல்லா பிரச்சனைகளையும் பேசி முடிக்கிறாங்க. இங்கே பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கிறார் அப்படின்னாலும் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறது தான் அமித்ஷா கேட்குறாரு. அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலையை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ பரபரப்பாக தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் லயோலா கல்லூரியோட கருத்து கணிப்பு வேற வந்திருக்குது. என்னடா இது, அண்ணாமலை அசைக்கவே முடியாதா, அண்ணாமலை வந்து இன்னமும் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரையா, அண்ணாமலை வந்து ஒரு செயல்பாடுகள் இல்லைனாலும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கையா அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க பாஜகவினர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆடிட்டர் குருமூர்த்தி பேசினதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட ரியாக்ட் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன அது, அண்ணாமலை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் பிரச்சார குழுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அண்ணாமலை கொடுத்துருவாங்க. அவர் வந்து கண்டிப்பாக
எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவர் பேசி தான் ஆகணும், அவரும் வந்து கோவையில் வந்து பகுதியில் நிற்பார், தேர்தலில் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு குருமூர்த்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போ இந்த மக்கள் சொன்னது, அண்ணாமலை முதல்வர் ஆகணும்னு சொன்ன 64.58% மக்கள் சொன்னது உண்மையோ? அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா, முதலமைச்சருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே எழுது. பாஜக மத்தியிலும் எழுது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. கடைசி நேரத்தில் நம்மளை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம் அமித்ஷா வரும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.